ஒரு கட்டு வல்லாரக்கீரை 10 ரூபாய். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, வேளாண்மை தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன என கூறிக்கொண்டு நிலம் வைத்திருப்பவர்கள் நிலத்தை தரிசாக போட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் குத்தகைக்கு நிலத்தை பெற்று சுமார் 2 ஏக்கரில் வல்லாரை மற்றும் கரிசலாங்கண்ணி கீரை வகைகளை வெற்றிகரமாக சாகுபடி செய்து வருபவர் விழுப்புரம் மாவட்டம் ஆத்திப்பாக்கம் திரு பிச்சாண்டி அவர்கள். இவர் தன் 2 மகன்களையும் படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பாமல் கீரை வளர்ப்பில் ஈடுபடுத்தியுள்ளார். இவர்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் கீரை வகைகளை தினமும் நுகர்வோர்களுக்கு நேரடியாக விற்பனை செய்து நல்ல லாபம் பெற்று வருகின்றனர். சற்று மாற்றி யோசித்து கீரை சாகுபடிக்கு மாறி தினமும் கணிசமான வருவாய் பெற்று வரும் திரு பிச்சாண்டி அவர்கள் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம். இப்போது நாங்கள் தச்சையில் இப்போ வந்து வல்லாரக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. அந்த கீரையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போன இடத்த இதை வாங்கி விற்றேன். வாங்கி விற்ற பிறகு சரி இதையே நம்ம பயிர் வச்சா என்ன, நம்ம வாங்கி தானே விற்பனை பண்ணுறோம், பயிர் வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அது சம்மந்தமாக போய் இது வேறு எங்கே கிடைக்குது, வேறு எங்கே கிடைக்குது அப்படின்ட்டு போய் ஒருத்தர் போய் கேட்டேன். வேறு இருக்கிற இடத்த சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி அந்த தொகையை கொடுத்துட்டேன். அதை கொண்டுன்னு வந்து முதல்ல ஒரு 2 பாத்தி நட்டேன். அப்புறம் 10 பாத்தி ஆச்சு. இன்றைக்கி 1.5 ஏக்கர் அளவுக்கு பயிர் செஞ்சுருக்கிறேன். கோயம்பேட்டுக்கு 2 மூட்டை டெய்லி தினமும் போகுது. நான் 2 மூட்டை கொண்டு போய் விற்கிறேன். சின்ன பையன் 2 மூட்டை கொண்டு போய் விற்கிறான். இன்றைக்கி ஒரு அளவுக்கு ஒரு தொகை நாங்கள் வருமானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னும் காலப்போக்கில் மக்களுக்கு நிறைய இது தேவைப்படுது. ஒரு கட்டு கீரை வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 500லேருந்து 600 கட்டு நாங்கள் விற்கிறோம். நாங்கள் 2 பையன் நான் 3 பேரும். அப்படி இருக்கும்போது ஒரு அதுலேயே மாதக்கணக்கில் கூட்டி பாருங்கள் எங்களுடைய வருமானம் என்ன கிடைக்கும். இது போல் உங்களுக்கும் கிடைக்கும், எங்கேயும் கிடைக்காத போயிடாது. நாங்கள் படுற கஷ்டப்படும், நீங்களும் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் பலன் உண்டு என்பது உண்மை. அதாவது இந்த கீரையை தான் ஏற்கனவே மக்கள் எல்லோரும் நல்ல கீரை, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள கீரை வல்லாரை என்பது எல்லோருக்கும் தெரியும். இது ஆண்டாண்டு காலமாக இந்த கீரையை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் பல வகை தூத்திக்கீரை அது எது நமக்கு கிராமத்தில் இருக்கிற கீரைகளை சாப்பிட்டாங்க. அதாவது அந்த காலத்தில் சாப்பிட்டவங்களாம் பசி கொடுமையான கீரையை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான்னு கூட சொல்லலாம். அது வந்து என்ன ஆச்சுன்னா அதுவே நோய் எதிர்ப்பு சக்தியாகி அவங்கள வயசு 120 வரைக்கும் ஆகிடுச்சு. அது அவங்களுக்கே தெரியாது. அது அவங்க என்ன நினச்சி சாப்பிட்டாங்க, நம்ம பசிக்கு இந்த கீரையை பெரட்டி சாப்பிட்டா நம்ம உயிர் வாழலாம் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு போனாங்க. அது என்ன ஆயிடுச்சு 120 வரைக்கும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா காலைல டிஃபன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அது 80 கொண்டாந்துருச்சு. இப்போ அதனால் வந்து இதெல்லாம் வந்து பாரம்பரிய தமிழ் கீரை. இது வள்ளலாரே சொல்லியிருக்கிறார், நல்லோரை பார்த்தாலும் பார்க்கலாம், வல்லாரை பார்க்க முடியாதுன்னு. அந்த மாதிரி வல்லாரை வந்து யாரும் அனாவசியமாக தெரியாது மக்களுக்கு. அதுதான் ஒன்று. மக்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணும்போது கூட வெளியில் போகும்போது கூட இது என்ன கீரை இப்போ தான் நான் வல்லாரையே பார்க்குறேன்றாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு போய் தெரியல, அதை பற்றி அவங்களுக்கு புரியல. இதுதான் வல்லாரைக்கீரை. இந்த வல்லாரைக்கீரை வந்து அதிகமாக வந்து நீரோட பகுதிகள் அதிகமாக அதுக்கு தண்ணி தேவைப்படுது. அந்த பகுதியில் மட்டும்தான் இந்த வல்லாரை வாழும். மற்ற இடமுறை காஞ்சி போயிடும். அது மறுபடியும் மழை பெஞ்சு வேற இருந்தால் துளுக்குத்து வரும். இல்லைன்னா அது காஞ்சிடும், அந்த இடம் அத்து போய்டும், ஆகிடும், வேறு இடம் போயிடும். இப்படியாக காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து சிறுகீரை அரைக்கீரைன்னு ஒன்று வந்துச்சு. அது வந்த பிறகு என்னாச்சு, வெள்ளைக்கார நாட்டை பிடிச்ச மாதிரி எல்லா இடமும் அரைக்கீரை சிறுகீரையே பரவி போச்சு. இந்த கீரைனா என்னன்றது மக்கள் மத்தியில் மறைஞ்சு போச்சு. இது ஒரு 40-50 ஆண்டு காலத்துக்கு முடிஞ்சு போன பிறகு இப்போ இது என்ன கீரைன்னு கேட்குறாங்க. இதுதான் தமிழ் கீரை, பாரம்பரியாக நம்ம இந்த கீரையை சாப்பிட்டுன்னு சொன்னால் கூட அப்படியா அப்படின்னு அப்போ தான் புதுசாக பார்க்குறாங்க. இந்த கீரை வந்து கிழங்கு இருக்கும், சின்னதாக வேறு தான் கொண்டு போய் நட முடியும். வேற இருக்குது, அந்த வேறையெல்லாம் எடுத்து கொண்டு போய் விற்பனையாளருக்கும் அதை பண்ண முடியாது. வாங்குறோம், அதை பக்குவம் பண்ணி விரைச்சி முளைக்க வைக்க முடியாது. அதனால் கிழங்கு தான் கொண்டு போய் நடணும். அது வந்து ஆடி மாதத்துக்கு மேலே மழை நாள் வரும்போது நட்டோம்னா நல்லா வேர் விழுந்து கொடி ஓட ஆரம்பிக்கும். அதில் வந்து அது அப்படியே இருக்கும், வருஷக்கணக்கில் இருக்கும். அது வந்து வருஷக்கணக்கில் இருக்குன்னா நீ வச்சுருவோம், உன் தலைமுறைக்கு வச்சுருக்கலாம், உன் பிள்ளை தலைமுறைக்கு வச்சுருக்கலாம், உன் பேரன் தலைமுறைக்கு வச்சுக்கலாம். அது அழியா பொருள் இல்லை, பூமி இருக்கிற வரைக்கும் அந்த கீரை இருக்கும். அதில் தான் மாற்றம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சிறுகிற மாதிரி மாற்றி ஓட்டி நடுறதெல்லாம் கிடையாது. அப்படியே பரம்பரையாக இருக்குது. அப்படியேப்பட்ட கீரை இது. வல்லாரை என்பது ஒரு மூளை வளர்ச்சி. சின்ன பசங்களுக்கு அறியாத குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு மூளை வளர்ச்சி கொஞ்சம் பாருங்கள். நிறைய சவலை, 2ஆம் கட்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் இருக்காது இந்த கீரையை சாப்பிட்டது. நான் வந்து நல்ல ஒரு திடமான கீரை இது.
அதனால் மூளை வளர்ச்சி. வயிற்றில் புண்ணு இருக்கும், அந்த புண்ணை வந்து கொஞ்சம் ஆற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. சுகரை கட்டுப்படுத்தும். எல்லாத்துக்கும் மேலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இந்த கீரையில் தான் இருக்குதுன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கீரையை கொண்டு வந்து ஆடி மாதத்தில் தான் நடணும். நட்டு பயிராகி கொடி ஓடிச்சுன்னா எப்பவும் நமக்கு அந்த கீரை இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. நான் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு 10 செண்டு நட்டேன். அப்புறம் 10 செண்டு ஒரு 6 மாதம் சென்று காணி ஆக்கணும். அப்புறம் ஒரு ஏக்கர் அளவுக்கு இப்போ இன்றைக்கி உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். இதை நாங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் கத்தை 10 ரூபான்னு விற்கிறோம். எங்களுக்கு பக்கத்தில் மார்க்கெட்டு திண்டிவனம் இருக்குது. அப்படியே போனோம், அப்படி விழுப்புரம் போவோம், இப்படி பாண்டிக்கு போவோம், இப்படி மதுராந்தகம் ஆரணி இந்த சுற்றுலா ஒன்றுலாம் நாங்கள் அப்படி போய் கீரையை கத்தை 10 ரூபா நாங்கள் நேரடியாக விற்றுருவோம். விற்றுருன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 400 கத்தை 500 கத்தை அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி நிலைமைக்கு விற்கிறோம். அதனுடைய காசு வருது. அதை வச்சு நம்ம குடும்பத்தை நாங்கள் சரி பண்ணி பார்க்கும்போது மற்ற குடும்பத்தை காட்டிலும் நம்ம கொஞ்சம் வருமானம் போதுன்ற மாதிரி போகலாம். நீங்களும் அந்த மாதிரி செய்யலாம், தப்பு கிடையாது. இதை அதிக உற்பத்தி ஒன்றும் ஆகிடாது. இது சிரிக்கிற அரைகிற மாதிரி அளவுக்கு இதை உற்பத்தி பண்ணி நிறைய மக்கள் எல்லோரும் சாப்பிட்டாலே எல்லோருக்கும் நல்லது என்பது என்னுடைய கருத்து. வல்லாரைக்கீரை பயிர் செய்கிறதுனா ஒரு முறை பயிர் செஞ்சுட்டா போதும், அதுக்கு வயசு என்பது இல்லை. அது எப்போனாலும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்ன செய்யணும் அப்படின்னா, புல்லு களைகள் அதில் இருக்கிற புல்லு வந்தால் அந்த புல்லை எடுத்துடணும். அதன் பிறகு அதுக்கு உரம், அதாவது எரு கொடுக்கலாம், மற்ற டிஏபி கரைச்சி கொடுக்கலாம். அதுக்கு உரத்தை கொடுக்குறோம், பிள்ளை எடுக்கிறோம். மேலே அதுக்கு வந்து பூச்சியில் அதிகம் வராது, நோய்கள் வரும், மஞ்சள் ஆகிடும், உடனே புள்ளி விழுந்துடும். இதை ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கணும். புள்ளி வராமலும் மஞ்சள் வராமலும் பார்த்துக்கிட்டோம்னா நல்ல கீரை. இதை பார்த்துட்டு 30 நாள் அது அறுவடை ஆகி 25 நாள் to 30 நாளுக்குள்ளே இது மீண்டும் அறுவடைக்கு வந்துடும். அறுத்து மறுபடியும் நம்ம சந்தைக்கு கொண்டு போய் விற்றுடலாம், நல்ல விலைக்கு விற்றுடலாம். மீண்டும் அதே போல் பக்குவம் பண்ணணும். அதை பில் வராமல் உரம் அதுக்கு தேவையான சாப்பாடுகளை கொடுத்து அதை எப்படி நம்ம குழந்தைங்கள எப்படி என்ன தேவையோ அதை கொடுத்து நம்ம பக்குவம் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கு என்ன தேவையோ ஒரு புள்ளி வதை அதுக்கு தகுந்தது ஒரு மருந்து, மஞ்சளாவது அதுக்கு தகுந்தது ஒரு மருந்து, இப்படி அடிச்சுக்கணும். தண்ணி இறப்பு வந்து நிலத்துக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் காய்ச்சல் நிலமாக இருந்தால் 1 நாளைக்கு இறக்கலாம். கொஞ்சம் ஈரம் தாங்கக்கூடிய சக்தியாக இருந்தால் 2 நாளைக்கு ஒரு ஆட்டை இறக்கலாம். அவ்வளோதான். 3 நாளுக்கு ஒரு ஆட்டெலாம் இறக்க முடியாது, வதங்கிடும், வேஸ்ட் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி இறச்சி பக்குவம் பண்ணி நம்ம அறுத்துக்கினே இருந்தோம்னா அதுக்கு வயசே கிடையாது. நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு அதை பயிர் செய்யலாம், அப்படியே உங்கள் பிள்ளைக்கு இப்போ அதன் போல் இதுக்கு வயசே கிடையாது. அப்படிங்கிறது இதனுடைய கீரையினுடைய வயசு. கீரை வந்து மாதத்துக்கு ஒரு முறை அறுக்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை அறுத்தோம்னு சொன்னால், அதாவது ஒரு சென்ட்டுக்கு சாதாரணமாக பார்க்கணும், ஒரு சென்ட்டுக்கு வந்து 500 கட்டு அறுக்கலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு சென்ட்டுக்கு 500 கட்டு அறுக்கலாம். நீங்கள் விற்கிற விலைவாசியை பொறுத்த அளவுக்கு தான். 5 ரூபான்னு விற்கலாம், 10 ரூபான்னு விற்கலாம். சென்னையில் 20 ரூபான்னு விற்கிறாங்க. டீ நகரில் நான் விற்றுருக்கிறேன் 20 ரூபான்னு. அந்த இதில் அதை போய் விற்று நீங்கள் சொந்த உழைப்பில் போகணும். அப்படி போனால் அதுவும் உங்களுக்கு லாபம் தான். பாருங்கள், நாங்கள் வந்து அறுத்து எடுத்துக்கிட்டு போய், பெரிய பையன் இன்ஜினியர் படிச்சிருக்கிறான், அவனும் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதால் நம்ம தொழில் ஆர்கானிக்கில் பார்க்க போகிறோம். என்னத்துக்கு அதெல்லாம் வந்து தொழில் வேஸ்ட்டு, இதெல்லாம் படித்து எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க, வேலை நம்மளாம் அதுக்கு தேவையில்லை. ஆர்கானிக்கில் போனால் நல்ல லாபம்னு சொன்னால் சொல் பேச்சு கேட்டு எல்லாம் வந்து கேட்டு செய்கிறாங்க. அவன் கோயம்பேட்டில் இருக்கான். கோயம்பேட்டில் அவன் கடை வச்சுக்கிட்டு இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போய், நாங்கள் இருக்கிற ஃபாட்டிலேருந்து கோயம்பேடு 125 கிலோமீட்டர். சாயந்தரம் 3 மணி கிளம்புனான்னா 8 எப்போ 10 மணி கோயம்பேட்டுக்கு போயிட்டு போகிறான். அங்கே விற்பனை செஞ்சுட்டு வெடிகாலம் முடிச்சுட்டு வந்தானா வீட்டுக்கு வந்துட்டு போகிறான். அதை போல் பெரியவன் போயின்னு இருக்கிறான். சின்ன பையனும் ஒரு ஆலோஸ் பண்ணுற ரேடியோ 100 வாங்கி வச்சுருக்கோம். அதில் முன்ன ரேடியோவில் வல்லாரைக்கீரை வாங்கம்மா, வாங்கிட்டு போமா, உங்களுக்கு இது நல்லது அப்படின்றது அது சொல்லிக்கின்னு போச்சுன்னா அவங்க ஜனங்களுக்குடைய நல்ல வரவேற்பு. மக்கள் வந்து இது டிவியில் நிறைய பார்த்து அதை பார்த்து இதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்களாம் கூப்பிட்டு எனக்கு 1 கத்தை கொடு, 2 கொடு, 4 கொடு, தெரியாதவங்களும் அவங்களே சொல்கிறாங்க, இதை வாங்கிக்குமா நான் சொல்லித்தரேன் அப்படின்றதெல்லாம் நிறைய வாங்கி எங்களுக்கும் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது. அந்த ரேடியோ வச்சதுனால நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம், நாங்களாக கொண்டு போய் விற்கிறோம். நடுப்புற எந்த இடைத்தரகர்களும் கிடையாது. நீங்கள் கூட நீங்கள் உற்பத்தி பண்ணி இன்னொரு தரகர்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது லாபம் கம்மி, ரொம்ப கம்மி. நீங்களே உற்பத்தி பண்ணுங்கள், நீங்களே கொண்டு போய் விற்றீங்கன்னா உங்களுக்கும் லாபம், மக்கள் வாடிக்கையாளருக்கு அவங்களுக்கும் ஒரு லாபம், அவங்களும் கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்புக்கு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் கொடுக்கலாம். அதனால் நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி செய்யலாம். குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி, ஞாபக சக்தி, வயிற்றுப்புண், சர்க்கரை நோய் இவைகளுக்கு மருத்துவ குணம் நிறைந்த வல்லாரைக்கீரை
எங்களது வாகனத்திலே விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கட்டு வல்லாரக்கீரை 10 ரூபாய். நீங்கள் உற்பத்தி பண்ணுற கீரையை காலையில் அறுத்தீங்கன்னா 3 மணிக்கு போய் நகராட்சியில் கொண்டு போய் விற்கலாம். அப்போ விற்றுன்னு சொன்னால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மக்கள் மாற்றுவோம். கூட 2 கீரை சேர்த்து வச்சு கட்டி 5 ரூபான்றது 10 ரூபான்னு கொடுத்தா இப்போ நேரடி நீங்கள் 6 ரூபா தான் 7 ரூபா தான் அங்கே கொடுக்கணுங்க. அப்படிலாம் தேவையில்லை. நேரடியாக கொண்டு போய் 10 ரூபான்னு தலை போதும். ஒரு நாளைக்கு ஒரு 150 கத்தை 200 கத்தை அளவுக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணி ஒரு குடும்பத்துக்கு பண்ணாலே அதுவே நீங்கள் கூட்டி பாருங்கள், வருஷத்தில் மாதத்தில் கணக்கில் வாரத்தில் அதுவே உங்களுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு யாரும் எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையில் இதுவாகிடலாம் என்பது உங்களுக்கு நான் சொல்கிறேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி நடலாம், அதுவும் அது போல் தான். நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே கொண்டு போய் கொடுக்கலாம். அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி விரை கிடையாது, அறுவடை ஆகி அதை நம்ம கத்தியை விற்கிது பாரு, அதை அப்படியே வாங்கினே போய் அதை இலையை கிள்ளிட்டு அப்படியே நட்டாலே அது துளுத்துரும். அதிலிருந்து நம்ம அதையும் அதை போல் தேவையான மருந்து அது புள்ளி வரும், அதுக்கு மஞ்சள் ஆகும், அதுக்கு தகுந்த மருந்துகளை போட்டு உரம் போட்டு அறுவடை ஆகி அதையும் விற்றுனாலும் அதுக்கும் வயசு கிடையாது, எவ்வளோ நாளைக்கு கொண்டாலும் அதுவும் இருக்கும். அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தில் நாங்களும் அதை பயிர் வச்சுன்னு இருக்கிறோம். இருக்கிற இடத்தையும் அது மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி இது பண்ணால் உங்களுக்கு அதுவும் லாபம், நீங்கள் அந்த பயிரும் செய்யலாம், தப்பு கிடையாது. உழவே தலை என்று சொல்வது போல் விவசாயத்தில் இருக்கிற வருமானம் வேறு எதுலையுமே இல்லைங்கிறது உண்மை. அதுதான் நம்ம அனைவரும் நம்ம ஏற்றுக்கணும். மக்கள் 140% கூட இன்றைக்கி கஷ்டப்படுற மக்களை நம்ம பார்க்க முடியறதில்லை. ஏன்னா ஜனங்க நிறைய உழைச்சோம்னு சொன்னால் அதில் தான் கஷ்டம் இருக்குது, அதில் தான் பணம் இருக்குது, அதுதான் உண்மைங்கிறது ஜனங்க நிறைய பேர் தெரியல. படித்தோமா வேலைக்கு தான் போனோம் அப்படின்ற ஒரு உட்பட்ட விவசாயத்தை தள்ளப்பட்ட இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. விவசாயம் தான் முக்கியம். விவசாயத்தில் தான் நிறைய வருமானம் இருக்குது. விவசாயத்தில் உழைச்சோம்னு சொன்னால் நல்ல வருமானம் நிறைய சம்பாதிக்கலாம். அது மக்களுக்கு தெரிய மாட்டுது. மக்களுக்கு எப்படி தான் போய் அதை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம்ன்றதே தெரியல. அதனால் ஒரு மாதத்தில் எவ்வளோ சம்பளம், 30,000 சம்பளம் வாங்குறான்னா கூட 3 லட்ச ரூபா சம்பளம் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிறான்னா இவன் 5 லட்சம் இல்லை 10 லட்சம் கூட வருஷத்தில் இவனால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா இவன் நம்ம படித்தோம் வேலைக்கு தான் போகணுன்ற ஒரு எய்ம் வந்துடுச்சு. அப்படிலாம் கிடையாது. படிப்பு என்பது ஒரு எல்லா சாதாரண மனுஷனும் இருக்க வேண்டியது. படிச்சுட்டு உடனே விவசாயத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நிறைய அதுங்களோட டெக்னாலஜியில் பிறகு பண்ணலாம். அப்படிங்கிறது இன்னும் மக்களுக்கு தெரியல. அது போய் மக்களிடையே போய் சென்று அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இயற்கை விவசாயத்தை பரவலாக்கும் பணியிலும் அரசு மற்றும் வங்கிகள் அளிக்கும் திட்டங்களை உழவர்களுக்கு முறையாக சென்றடைய உதவிகள் செய்வதிலும் பல தன்னார்வ அமைப்புகள் ஈடுபட்டுள்ளன. இதனால் கிராமங்களில் உள்ள பல உழவர்கள் பயனடைய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. இன்றைய நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் அரப்பேடு கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வரும் சில உழவர்கள் தாங்கள் பயன்பெற்ற அனுபவங்களை கூறுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட இயற்கை வேளாண்மைக்குள்ள நான் ஒரு இயக்குனராக விவசாயிகளுக்கு இயற்கை பற்றி நிறைய சொல்லித்தரேன். அதனால் ஒரு குழுவை அமைச்சு இது நாங்கள் இப்போ பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இந்த இயற்கையை பற்றி சொல்லி கொடுத்து எங்கள் ஹேண்டினர் நிறுவனம் தான். முதல்ல எங்களுக்கு இந்த விவசாயத்தை பற்றி எங்களுக்கு ரொம்ப தெரியும். நாங்கள் உரத்தை போட்டு எல்லாம் விவசாயம் பண்ணியிருந்தோம். அதனால் இப்போ ஹேண்டினர் 4 வருஷமாக எங்களுக்கு இதை பயிற்சி கொடுத்து எங்களுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் நாங்கள் ஒரு குழுவாக 10 பேர் ஒரு குழுவை அப்படியே சேர்ந்து அதுக்கு ஒரு தலைவர் அதுக்கு ஒரு செயலாளர் போட்டு இந்த இயற்கை வளத்தை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு நிறைய சொல்லி நாங்கள் ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் சொல்கிறது, ரொம்ப கூட விவசாயம் பண்ணாதீங்க, இயற்கையில் ஒரு காகாணி பண்ணுங்கள். காகாணி பண்ணி அதிலேருந்தே பாருங்கள். ஒவ்வொன்றும் அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து இப்போ எங்கள் நிறுவனம் நிறைய போயிட்டு இருக்குங்க. இன்னும் மக்கள் நல்லா விவசாயத்தை இயற்கையில் போகணுன்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம். உரத்தை போட்டு இந்த விவசாயம் பண்ண நாஸ்தி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 5-6 வருஷம் போனால் அது சுத்தமாக நெல்லே வராது. ஏன்னா அது கூட இயற்கை சத்து எல்லாம் காலி பண்ணிட்டு இந்த உரம் போட்டு தழைப்படத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் அது மாதிரி வச்சிடலைங்க. முன்னோருக்கு நம்ம தழை எருவு சாணம் இதெல்லாம் போட்டு நல்லா விவசாயம் பண்ணாங்க. ஆனால் இப்போ இயற்கை பார்த்தா எல்லாமே மாறி போகுது. பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இயற்கை விவசாயம்னா எடுத்தவொடனே நம்மளுக்கு கொட்டிக்க முடியாது, எடுத்தவொடனே நம்மளுக்கு விளையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாற்றணும். ஏன்னா நம்ம அந்த மண்ணில் சத்தெல்லாம் காலி பண்ணிட்டோம்.
நம்ம முன்னோர்கள் வந்து நல்லா வச்சு விவசாயம் பண்ணி நல்லா வந்து அதனுடைய மண் தன்மையை பதப்படுத்தி நம்மளுக்கு நல்ல இது வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இயற்கைக்கு மாற்றத்துக்கு நாங்கள் நல்லா ட்ரை பண்ணுறோம். எங்கள் குழுவிலையும் நிறைய பேருக்கு அதை பரிந்துரை பண்ணுறோம். எங்கள் குழுவில் இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு மக்களும் இப்போ இயற்கை விவசாயத்தை பின்பற்றினா எதிர்காலம் நம்ம வர சங்கதிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த நோய் வராது. இப்போ கண்ட நோயெலாம் வருது, எந்த நோய் வருதுன்னு யாரும் சொல்ல முடியல. எதனால் வருது? முக்கிய காரணம் உணவு. உணவுன்றது என்ன? நம்ம உடம்புக்கு நல்ல சத்தான உணவு, சத்தான பயிர் கிடைக்குன்னு ஏற்பாடு பண்ணுறோம். காய்கறியிலேருந்து எல்லாத்துலேயும் உரம் போடுறோம். தக்காளி டெய்லி யூஸ் பண்ணுற தக்காளி, வெங்காயம், பூண்டு அனைத்திலும் உரம். ஒரு ஏக்கருக்கு மருந்து போட்டு விளையும் போது 30 மூட்டை விளைஞ்சிது. ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணால் 5 மூட்டை தான் விளையுது. 5 மூட்டை ஏன்னு கேட்டால் மண் தள்ள ஒன்றும் கிடையாது. நாங்கள் இப்போ இந்த வருஷம் மாப்பிளை சம்பா நட்டேன் 90 சென்ட்டு. அதனுடைய செலவு என்னான்னு கேட்டால் ஏர் ஓட்டுறது, நடவாள், களை பறிச்சுக்குது, அது மட்டும்தான். நாங்கள் உரம் போடலை. இது உரம் போடுறது எப்படி அர்த்தம்? நிறைய பேர் எங்களை வந்து கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஜீவாமிர்தம் ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 கிலோ சாணம், 5 கிலோ கோமியம், 2 கிலோ உளுத்த மாவு, அல்லது தோரம்பயிறு தான் நாங்கள் அரைச்சி வச்சு 200 லிட்டரு ஒரு கேனில் பண்ணிட்டோம். அதை எடுத்துன்னு போய் நடறதுக்கு முன்னாடி நாற்றங்கால் நடறதுக்கு முன்னாடியே இயற்கை உரம் ஒன்று வருது. அது ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ. அது ஒரு மூட்டை போட்டோம். அதான் நாங்கள் அதில் போட்டது. அடுத்தது ஜீவாமிர்தம் 3ஆக பங்கிட்டு 30 நாளைக்கு ஒரு தடவை ஜீவாமிர்தம் நாங்கள் தண்ணியில் மோட்ரு போகிற வழியில் விட்டுருவோம். நம்ம வீட்டுக்கு 2 கத்தி செடி இருந்தால் போதும், 4 மிளகா செடி இருந்தால் போதும், நல்லா பண்ணலாம். அது பக்கத்தில் வீடு பயிரை கூட வெங்காயம் வைக்கலாம். வெங்காயம் நட்டால் நிறைய வெங்காயம் வரும். நாம் வீட்டில் இருக்கிற அதான் இப்போல்லாம் அடுப்பு பற்ற இது கிடையாது. நெல் அடுப்பா இது அதுப்பாங்க, விறகு வச்சு அடுப்பத்தை வைப்பாங்க. அது சாம்பலை எடுத்து போய் கையில் கொட்டுவாங்க. அந்த சாம்பலை எடுத்து செடிக்கிட்ட போட்டால் பூச்சி வராது. பூச்சி வருது, 1 கிலோ மருந்து வாங்க நம்ம கைக்கு போட்டுருவோம், விளைச்சிட்டு சொல்கிறோம். ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடாது. எதிர்காலத்தை நம்ம எல்லாத்தையும் மொத்தையும் அழிச்சிட்டோம். இன்னும் அழியுமான்றது இன்னும் நிறைய டவுட் ஆகுது. அதனால் வேண்டி எல்லோரும் இயற்கை விவசாயத்தை பண்ணணும், இயற்கையாக இருக்கணும். நம்ம உடம்பு வளத்தை காப்பாற்றணும், மண் வளத்தை காப்பாற்றணும், நம்ம நாட்டை காப்பாற்றணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஹேண்ட் இன் ஹேண்ட்ன்ற ஒரு தொண்டு நிறுவனம் வந்து நபார்டு நிதி உதவி மூலியமாக எங்களுக்கு வந்து எங்கள் ஊரை தத்து எடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு இயற்கை விவசாய குழு அமைக்கணும் அப்படி நாங்கள் ஏன்னா குழுவை அமைச்சா தான் வந்து ஒற்றுமை 20 பேர் விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து பேச முடியும், அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லிக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த குழு அமைச்சாங்க. இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு ஆள்கிட்டே சொல்ல முடியாதுன்றதுக்காக ஆரம்பத்தில் வந்து நான் 20 சென்ட் பண்ணேன். 20 சென்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு விளைவு கம்மி தான். 20 சென்ட் நெல்லில் வந்து 4 மூட்டை அவ்வளோதான் கிடச்சிது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு செலவே கிடையாது. அப்போ மருந்து போட்டு 10 மூட்டை அறுத்து இருந்தாலும் அது லாபமும் கிடையாது. ஏன்னா அந்த செலவு எனக்கு இல்லை. செலவு இருந்தால் 6 மூட்டை செலவில் போயிட்டுருக்கோம், 4 மூட்டை தான் எனக்கு கிடச்சிருக்கோம். அதே 4 மூட்டை எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கு இயற்கையாக என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பசுமாடு வந்து 6 பசுமாடு வளர்க்குறேன். 6 பசுமாடு எனக்கு எருவுலாம் வந்து நான் காசு கொடுத்தே வாங்க தேவையில்லை. அதே மாதிரி அதுக்கு தேவையான பஞ்சகாவையை தயாரிக்கிறதுக்கோ இல்லை ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்கோ எல்லாமே என் கையிலேருந்து நானே எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோம். அதனால் உழைப்பு மட்டும்தான். உழைப்புன்னும் போது இயற்கை விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ காய்கறி பயிர் வச்சுருக்கிறோம். புடலங்காய் பந்தல் போட்டு இப்போ நம்மளே நட்டு எருவு போட்டு உரம் வந்து அதுக்கு வந்து வைக்கிறதில்ல. ஏன்னா ஃபஸ்ட்லாம் உரம் வச்சு தான் வச்சோம். இப்போ வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்த பிறகு உரம் வைக்கிறது இல்லை. அதுக்கும் இதே மாதிரி எருவு இந்த மாதிரி இயற்கையான உரங்களே கொடுத்து அது நான் காய்கறி சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ மார்க்கெட்டிங் எடுத்துன்னு போகும்போது பார்த்திங்கன்னா மற்ற காயை விட எனக்கு காய் வந்து கூட 2 ரூபா அதிகம், விளைவு கம்மியாக இருக்கும். அவங்க வந்து மருந்து போட்டு பண்ணுறவங்க வந்து ஒரு 50 சென்டில் வந்து 300 கிலோ புடலங்காய் அரைக்கிறாங்கன்னா நான் வந்து 200 கிலோ அரைப்பேன். 200 கிலோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபானா எனக்கு 12 ரூபா. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தான் லாபம் அதிகம், செலவு குறைச்சல், லாபம் எனக்கு அதிகம். அதனால் வந்து இயற்கை விவசாயம் ரொம்ப நல்ல பெனிஃபிட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பாரம்பரிய உணவுகளை வந்து எல்லாம் மறந்துட்டோம். இப்போ இருக்கிற விவசாயிங்க எல்லாருமே மறந்துட்டோம். அதனால் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வெள்ளை சோளம் வந்து பாரம்பரிய ரகம். அந்த வெள்ளை சோளம் இப்போ நான் நட்டுருக்கேன். அப்புறம் கேழ்வரகு இப்போ 1 ஏக்கர் நட்டுருக்கேன். அதுக்கு கம்பு நட்டுருக்கேன். இப்படி பாரம்பரிய ரகத்தை பயிர் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் வந்து அதிகமாக வரும்போது அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் சேல்ஸுக்கு கொண்டு போகலாம். அதனால் இப்போ வந்து அதிக பாரம்பரிய ரகத்தை தான் நான் பயிர் வைக்கிறேன். காய்கறியில் கூட பார்த்திங்கன்னா பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இது மாதிரி காயெல்லாம் பயிர் வச்சுக்கிறேன். மெயினாக பார்த்திங்கன்னா கீரை இயற்கை விவசாயம் தான். அரைக்கீரை, சிறுகீரை, பருப்பு கீரை, வெந்தயக்கீரை, பாலக்கீரை, புளிச்சக்கீரை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் தான் பண்ணியிருக்கேன்.
பெரிய அளவில் எல்லாமே கம்மியாக பண்ணுவோம். பக்கத்தில் அச்சிரப்பாக்கம் மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் தான் எடுத்து போய் விற்போம். மற்றவங்க கீரையை விட என் கீரை வந்து நல்லா சேல்ஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க 10 ரூபா விற்றாலும் நான் 15 ரூபா விற்பேன். ஏன்னு கேட்டால் இது இயற்கை விவசாய கீரை. ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு விற்கிறது கஷ்டம். அவங்கக்கிட்ட கொடுத்து அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை பார்த்து வந்து வாங்கிட்டாங்கன்னா 2வது மார்க்கெட் நமக்கு பிடிச்சிரும். இது வந்து போன வருஷத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் விற்கிறதுக்கு. இப்போ இந்த வருஷம் எனக்கு ஈஸியாக இருக்குது. 50 கிலோ விதை விட்டு மருந்து போட்டு அறுக்கிறாங்கன்னா நான் 10 கிலோ விதையிலே இயற்கை விவசாயத்தில் அவங்க ஈக்குவலி இப்போ அறுத்துருவேன். ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மண் மாறி இருக்குது. இப்போ என் மண்ணை எடுத்து போய் டெஸ்ட் பண்ணாலும் நல்ல இயற்கையான மண்ணுன்றதை தரத்தை காட்டும். நான் அறுக்கிற நெல்லை எடுத்து போய் காமிச்சாலும் அது இயற்கை நெல் தான் அப்படின்றத அது காட்டிடும். அதனால் இப்போ தைரியமாக விற்கிற அளவுக்கு எனக்கு இந்த இயற்கை விவசாயம் கை கொடுத்துருக்கு. நான் ஒரு விவசாயி, 1 ஏக்கர் வச்சுருக்கேன். அதில் நெல், மணிலா, காய்கறி பயிர் பண்ணுறேன். இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன். எனக்கு வந்து நீரோடி சங்கத்தை பற்றி 2006 வந்து ஹேண்ட் இன் ஹேண்டு எடுத்து சொன்னாங்க. இது போல் குரூப் அமைக்கணும், இதெல்லாம் நீரோடி சங்கத்தில் ஒரு 12 மெம்பர் ரெடி பண்ணணும், சங்கமாக செயல்படணும் அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. நாங்கள் அதன்படி சங்கம் அமைச்சோம். முதல்ல சங்கம் அமைச்சு நீரை எப்படி சேமிக்கிறது, மண்ணை பாதுகாக்கிறது, மரங்க நடணும், பண்ணை குட்டைங்க கட்டணும், கால்வாய்ங்க தூர்வாரணும், இதை பற்றி ட்ரைனிங்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதோடு வந்து நாங்கள் குழு அமைச்சு அதன் பிரகாரம் செயல்பட்டுன்னு வரோம். மாதம் கூட்டம் போடுவோம். குழு லோன் வாங்கி கொடுத்து அதை சேமிப்பு வச்சு இது உற்பத்தி பண்ணுற நெல் ஹேண்ட் இன் ஹேண்டு மூலிமா எடுக்கிறோம். மூட்டை பேரில் 100 ரூபா கொடுத்து அவங்களுக்கு அதிக விலை கொடுத்து இது பண்ணுறோம், ஊக்குவிக்கிறோம். அவங்கள உற்பத்தி பண்ணுற நெல் அவங்களே எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி தராங்க. ஹேண்ட் இன் ஹேண்டு வந்து எங்களுக்கு நிறைய நபார்டு மூலியமாக நிதி உதவி வாங்கி நிறைய ஏரிகளை தூர்வாடுறது, குளம் வெட்டுறது, இப்படியெல்லாம் பண்ணி எங்களை நல்ல முறையில் எடுத்து செல்கிறாங்க. நீர்வடி சங்கம் இங்கே ஆரம்பித்ததால் கிணத்துங்களில் நீராதாரம் அதிகம் ஆகிருக்கு சார். முக்கியமாக நீராதாரம் அதிகம் ஆகும்போது 1 பாகம் பயிர் வச்ச இடம்லாம் இப்போ 2 பாகமாக பயிர் வைக்கிறாங்க சார். மக்கள் ரொம்ப இதுவாக இருக்காங்க சார். வருமானத்துக்கு வழி வருது. கடலை போடுறாங்க, அதில் நல்ல லாபம். எங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இயற்கை விவசாயத்துக்கு உண்டான இடுபொருள்கள் கிடைக்கிறாப்புல ரெடி பண்ணி தரணும். இயற்கை விவசாயத்துண்ட தொழில்நுட்பம்லாம் வந்து எங்கள் ஹேண்ட் இன் ஹேண்ட் நிறுவனம் எங்களுக்கு சொல்லி தருது. மாதம் கூட்டம் போடுறோம். அதில் என்னென்ன மருந்துங்க அடிக்கலாம், இது இயற்கையான மருந்துங்க, தழையை ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணுறது, அதோட வந்து இது பஞ்சகாவியம் அடிக்கிறது, அசோஸ்பைரிலம் போடுறது, நீலப்பச்சை பாசி போடுறது, ஜீவாமிர்தம் அடிக்கிறது, இது மீன் அமிலம் அடிக்கிறது, அதெல்லாம் சொல்லி தராங்க, ட்ரைனிங் தராங்க. அடுத்து வர சந்ததியினருக்கு நல்ல மண் தரணும் முக்கியம். அதனால் இயற்கைக்கு மாறணும்னு சொல்லி எல்லாரையும் ஒரு மொத்தமாக இயற்கைக்கு மாறணும். என்னுடைய கருத்தை தான் சார்.